தானிய உணவுகள் மற்றும் மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகள்லாம் மனித உணவுகள் கிடையாது. இதெல்லாம் சண்டை போடுவதற்கான உணவுகள். இதெல்லாம் சாப்பிட்டா சண்டை தான் போடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சண்டை போடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட தேடப்பட்ட உணவுகள். சண்டை போடுவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க மனுஷங்க. உலோகங்கள் சண்டை போடுவதற்கு உலோகங்கள் தேவைப்பட்டது. சண்டைங்கிறது மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கலாம், அந்த இயற்கையோடையும் இருக்கலாம். இயற்கையோடு சண்டை போட்டாங்க மனுஷங்க. இயற்கையோடனா அந்த பிற உயிரினங்களோட சண்டை போட்டாங்க. தன்னை வேட்டையாட வருகிற பிற உயிரினங்களை வேட்டையாடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒன்றை தேடினாங்க. அதுதான் இந்த உலோகங்கள். அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க உலோகங்களை கண்டுபிடிச்சி ஆயுதங்களை மாற்றி கருவிகளாக மாற்றி அப்புறம் அதெல்லாம் விரட்டி வேட்டையாடினாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க நிறைய நாமெல்லாம் வாழ்கிறோம். சிங்கம், புலி பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் நமது கடந்த காலத்தில் நமது முன்னோர்கள் அவங்க அந்த உயிரினங்களை விரட்டி வேட்டையாடிட்டுருக்காங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறோம். அது மாதிரி மனுஷங்களுக்கும் மனுஷங்க மேலே சண்டை போடணும், மனுஷங்க கூட சண்டை போடணும், அந்த தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும், வீரத்தை வெளிப்படுத்தணும். அழிக்கிறது தான் வீரம் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் போர்கள்லாம் உருவாகுது. சரி, சண்டை போடணும், உலோகங்கள் வந்துட்டாலே சண்டை போட்டுற முடியுமா? அந்த உடம்பில் ஒரு தெம்பு வேணும்ல, ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, அதெல்லாம் வேணும்ல. அளவுக்கு அதிகமான ஒரு ஆற்றல், சண்டை போடணுங்கிற வெறி, அதுக்குன்னு ஒரு உணவு இருக்குது. அதை சாப்பிட்டா தான் நீங்கள் சண்டை போடுவீங்க. நீங்கள் காய்கறி, நான் சொன்ன மாதிரி மனித உணவுகள் எதுலாம் அப்படின்னா காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், தேன், இதுதான் மனித உணவுகள். அப்படின்னா இதை சாப்பிட்டா கண்டிப்பாக நீங்கள் சண்டையே போட மாட்டீங்க. அப்போ சண்டை போடுறதுக்குன்னு ஒரு உணவு தேவை. அதுதான் இந்த தானிய உணவு. மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு மற்றும் தயிர், மோர், வெண்ணெய், நெய், அப்புறம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். உப்பு கலந்து சமைச்சிட்டாலே உப்பு கலந்து சமைக்கிறது. அப்புறம் தானிய உணவுகள், சோறு, இதெல்லாம் சாப்பிட்டா சோறு, சோளம், கேழ்வரகு, திணை, கம்பு, இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா சண்டை போடணும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சண்டை போடுவதற்கான ஆற்றல் கிடைக்கும் உடம்புல. நீங்கள் பசியோடு இருக்கீங்க, துவண்டு போயிருக்கீங்க, அந்த நேரத்தில் ஒரு 4-5 இட்லி அல்லது சோறு அல்லது பூரி, பொங்கல், தோசை அல்லது பிரியாணி ஏதோ சாப்பிட்றீங்க. சாப்பிட்டா உங்கள் உடம்புல ஒரு தெம்பு வரும். அந்த தெம்பு தான் சண்டை போடுவதற்கு தேவையான தெம்பு. வெறும் காய்கறி பழங்களை, மனித உணவுகளான காய்கறி பழங்களை சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக தெம்பு வராது. அந்த தெம்பை வச்சு தெம்பு வரும், ஆனால் அந்த தெம்பை வச்சு நீங்கள் சண்டை போட முடியாது. அப்போ இந்த உலகத்தில் சண்டை போட முடியும். அப்போ சண்டை போடுவதற்குன்னு ஒரு உணவு தேவை. அந்த உணவு தான் சண்டை போடுவதற்கெல்லாம் காரணம். நம்ம போர் நடந்ததுக்கெல்லாம் என்ன காரணம்? அதற்கான உணவு. போர் செய்வதற்கு உடம்புல போர் செய்வதற்குன்னு ஒரு உணவு, ஒரு தெம்பு வேணும் உடம்புல. அந்த தெம்பை எந்த உணவு தருதோ அப்போ அதுதானே போருக்கு காரணமாக இருக்க முடியும். சண்டை போடுவதற்குன்னு ஒரு அழிக்கிற மாதிரியான ஒரு தெம்பு, அழிக்கிற அளவுக்கு ஒரு கோபம், வேகம், வெறி, அந்த வேகத்தை தரக்கூடிய உணவு தானே அந்த அழிவுகளுக்கு காரணமாக இருக்க முடியும். இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ இயந்திர அறிவியல் உலகம் உருவாகிறதுக்கு ஒரு உணவு தேவை, ஒரு அளவு கடந்த ஆற்றல் தேவை, தெம்பு தேவை. அது அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, பால், இதெல்லாம் சாப்பிட்டா தானே, இதெல்லாம் உப்பு கலந்து சமைக்க முடியும். இதெல்லாம் சாப்பிட்டா தானே இந்த உலகத்தில் நீங்கள் உழைக்க முடியும், முரட்டுத்தனமாக உழைக்க முடியும். நீங்கள் வெறும் காய்கறிகள், பூரி, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகளை மட்டும் சாப்பிட்டீங்கன்னு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா இந்த உலகத்தை எப்படி உருவாக்க முடியும்? அப்போ இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு எது காரணம்? அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். அப்புறம் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு என்ன காரணம்? இது ரொம்ப தெம்பு தேவை. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, முரட்டுத்தனமாக உழைக்கிறதுக்கு, உயிரை பணயமாச்சு உழைக்கிறதுக்கு ஒரு தெம்பு தேவை. அந்த தெம்பை எது கொடுக்கும்? வெறும் காய்கறிகள், பழங்கள் கொடுக்காது. பருப்புகள், பயிர் வகைகள், கடலைகள்லாம் கொடுக்காது. அதுக்கு ஒரு தெம்பு தேவை. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், இதுதான் அந்த தெம்பை கொடுக்கும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு அந்த உணவு தானே காரணம். அதுபோல தான் போரிடுவதற்கு ஒரு உணவு தேவை, சண்டை போடுவதற்கு ஒரு உணவு தேவை. அப்போ அந்த உணவு தான் சண்டைகளுக்கே காரணம். அப்படி தானே? கரெக்டாக புரிஞ்சிச்சா? சண்டைகளுக்கு என்ன காரணம்? சண்டையிடுவதற்கு உனக்கு என்ன உணவு தேவையோ அந்த உணவு தான் சண்டையிடுவதற்கே காரணமாக இருக்க முடியும். வெறும் காய்கறிகள், மனித உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், உப்பு கலக்காமல் சமைக்கப்படுகிற உணவுகள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பருப்பு வகைகள்,
தேன் இதை சாப்பிட்டா ஒருத்தருக்கு சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது. தன்னை ஒரு மென்மையானவராகத்தான் உணர்வார். தன்னால் ஒரு முரட்டுத்தனமான வேலையை செய்ய முடியாது. அது மாதிரி வந்து சண்டையும் போட முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு மென்மையானவராக மாறிவிடுவார். ஒரு அப்படி இருக்கும்போது அப்போ சண்டை போடாமல் இருக்கணும்னா அந்த உணவை தான் சாப்பிடணும். சண்டை போடணுன்னா அதற்கு ஒரு உணவு இருக்குது. அதுதான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சண்டை போடுவீங்க. நல்லா சண்டை போடுவீங்க. அப்போ சண்டை போடுவதற்கான உணவு இது தான். அப்போ சண்டை போட்டதுக்கே இந்த உணவு தான் காரணம். புரிஞ்சுதுங்களா? சண்டை போட்டதுக்கே இந்த உணவு தான் காரணம். இந்த உணவு சாப்பிட்டதுனால தான் சண்டை போட்டாங்க. சண்டை போடணுங்கிறதுக்காகவே இந்த உணவுகளை தேடி போய் கண்டுபிடிச்சி சாப்பிட்டாங்க. கடந்த காலங்களில் உயிர் வாழ்கிறது ரொம்ப முக்கியமாக போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த உணவை சாப்பிட்டதுனால தான் அவங்க சண்டை போட்டாங்க. சண்டை போடுறதுனால அவங்க இந்த உணவு அவங்களுக்கு தேவைப்பட்டது. சண்டை போட்டதுனால அவங்க இந்த உணவை தேடி போகல. இந்த உணவை சாப்பிட்டதுனால தான் அவங்க சண்டை போட்டாங்க. இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவு, மாமிச, மீன், முட்டை உணவுகள், பால் உணவுகள், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் அவங்க சண்டை போட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டதுனால இந்த உணவு அவர்களுக்கு தேவையாகிவிட்டது. ஒரு தூண்டுதல்ங்கிறது இந்த உணவை சாப்பிட்டதால் தான் சண்டை போடுவதற்கான தூண்டுதல் கிடைச்சது. அப்புறம் தொடர்ந்து இயங்குவதற்கு இந்த உணவு தேவைப்பட்டது. தொடர்ந்து சண்டை போடுவதற்கு, அழிப்பது தான் வீரம் என நிரூபிப்பதற்கு இந்த உணவு அவர்களுக்கு தேவையாகப்பட்டது. இப்போ சண்டை போடுவது நிறுத்தணும்னா முதல்ல அந்த உணவை சாப்பிட்றது நிறுத்தணும். இந்த தானிய உணவு, மீன், முட்டை, பால் உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இதெல்லாம் சாப்பிட்றது நிறுத்தினா தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் வரும். நேசிக்கணுங்கிற எண்ணம் வராது. அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். அப்படி இருக்கும்போது நீ அந்த நினைப்பு வரக்கூடாது. சண்டை போடக்கூடாது. நேசிக்கணும் அப்படின்னா, மனுஷங்களை நேசிக்கணும் அப்படின்னா, இந்த இயற்கையை நேசிக்கணும் அப்படின்னா நீ வந்து இந்த உணவுகளை சாப்பிட்றது நிறுத்தினா மட்டும்தான் உன்னால் நேசிப்பதற்குன்னு ஒரு உணவு இருக்குது. அதுதான் மனித உணவுகள். மனித உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் நீ நேசிப்பாய். மனுஷங்களை நேசிப்பாய், இயற்கையை நேசிப்ப, பிற உயிரினங்களை நீ நேசிப்ப. அதனால் வந்து அப்போ அதற்குன்னு அந்த உணவுகளை சாப்பிட்ணும். அதனால் இந்த நான் சொன்ன மாதிரி மனித உணவுகளை சாப்பிட்டா சண்டை போடுற அதிகளவு ஆற்றல் கிடைக்காது. சண்டை போடணுங்கிற எண்ணம் ஒரு அதிகப்படியான ஆற்றல் தான் நீ சண்டை போடுறதுக்கே காரணம். அப்படின்னா நான் சொல்கிற மனித உணவுகளை சாப்பிட்டா நீ மென்மையாக தான் இருப்ப. முரட்டுத்தனமாக உழைக்க மாட்டேன். ஒரு அடிமையாக நீ இருக்க முடியாது. இது அடிமைகளோட உணவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். சண்டை போடுகிறவர்களின் உணவுகள், போர் வீரர்களின் உணவுகள். இது தானிய உணவு என்பது போர் வீரர்களோட உணவு, அடிமைகளோட உணவு. அடிமைகள் தான் முரட்டுத்தனமாக உழைப்பாங்க. பிறர் சொல்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. அதை செய் இதை செய் அப்படின்னு நல்லா சாப்பாடு போட்டு வேலை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உணவு தேவை. அடிமைகள்கிட்டருந்து நல்லா வேலை வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு உணவு தேவை. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் தான் இந்த தானிய உணவுகள். அப்போ தான் நல்லா வேலை செய்வான். அவன் வந்து சொல்கிற வேலையை செய்வான். சாப்பாட்டுக்கு அடிமையாகி சொல்கிற வேலைகளை செய்வாங்க. நல்ல உடம்புல தெம்பு வேணும். இந்த மாதிரி தெம்பை கொடுக்குற இந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா நிறைய வேலை அவங்ககிட்டேருந்து வாங்கலாம். அதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் தான் இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகள். சுதந்திரமாக வாழ முடியும். இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சுதந்திரமாக வாழ மாட்டீங்க. அதுக்கு அடிமையாகிடுவீங்க. அந்த உணவுக்கு அடிமையாகி அந்த அடிமைத்தனத்தில் தான் ஒரு அடிமைகளோட சுதந்திரம்னு இருக்குது பார்த்தீங்களா? அடிமைகளோட ஒரு சுதந்திரம். இப்போ இந்த மாதிரி உணவு கிடைக்குது அப்படின்னா இந்த உணவுக்கு அடிமையாகி அதை தேடுவதற்கான ஒரு சுதந்திரம். அதான் அடிமைகளோட சுதந்திரம். இப்போல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு அடிமைகளோட சுதந்திரம் தான் தவிர உண்மையான சுதந்திரம் கிடையாது. உண்மையான நம்மளாம் வந்து அடிமைப்பட்டு முரட்டுத்தனமான வேலையை செய்வதற்காக நம்ம முரட்டுத்தனமாக நம்மளை வந்து அடிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி மேலதிகாரி, கீழதிகாரி, மேனேஜர், முதலாளி, கம்பெனி, தொழிலாளி இது எல்லாமே அடிமைகளின் வாழ்க்கை முறை, அடிமைகளின் தொழில் முறை. இதெல்லாம் தொழில்னாலே இயற்கை விதிமுறைப்படி யாருக்குள்ளேயும் வேலை வாங்கக்கூடாது. ஒரு மாடு இன்னொரு மாடை வேலை வாங்குமா, போய் புல் பறிச்சிட்டு வா அப்படின்னு வேலை வாங்குமா? ஒரு ஆடு இன்னொரு ஆடை வேலை வாங்குமா? வேலை வாங்காதில்ல. ஒரு சிங்கம் நீ போய் வேட்டையாடிட்டு வா, நான் உட்காந்துருக்கேன், நான் தான் ராஜா, நான் நீங்கள் எல்லோரும் வேட்டையாடி எனக்கு வந்து மாமூல் தரணும், லெக் பீஸ் மட்டும் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கம் சொல்லுமா? சொல்லாதில்ல. ஆனால் மனுஷங்க வந்து என்ன பண்ணுறாங்க? அடிமைப்படுத்துகிறாங்க. ஒருத்தரை வேலை வாங்கி அடிமைப்படுத்துகிறாங்க. அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி அடிமைப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு உணவு.
அந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை உணவு, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், நெய், வெறும் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உப்புனால உப்பு சேர்த்து காய்கறினால எல்லாம் ஒன்று தான். அப்போ அப்படி உப்பு சேர்த்தல அப்போ தான் வந்து நீ அதை செய் இதை செய் அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு தெம்பு வரும், அது ஒரு மனப்பான்மை வரும். நீ மயக்கத்தில் இருக்கணும், நீ சுயமரியாதையெல்லாம் விரும்பக்கூடாது. சுயமரியாதை நீ என்ன வேலை வாங்குறது அப்படிங்கிற கேள்வி வந்துட்டாலே அப்புறம் இந்த சொன்ன வேலையை செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணணும்னா ஒரு மயக்கத்திலே வச்சுருக்கணும், ஒரு போதையிலே வச்சுருக்கணும், போதைக்கு அடிமையாக வச்சுருக்கணும். இதை செஞ்சால் தான் உனக்கு இந்த மாதிரி சோறு கிடைக்கும், பூரி கிடைக்கும், பொங்கல் கிடைக்கும், இட்லி கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், பழைய சாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கம்பு, திணை, நெய் இந்த உணவுகள்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் மூளைக்குள்ளே சொல்லி வச்சுருக்காங்க. போயிட்டு இந்த இதெல்லாம் சாப்பிட்டா தான் இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கும், ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கும், நல்லா சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதற்காக இவன் சுதந்திரமாக வேலை பார்க்குறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு சரி தான், உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் நான் அந்த வேலையை கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், இந்த சாப்பாடெல்லாம் சோறெல்லாம் கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதனால் நான் இதை சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டுக்கு மயங்கி போய் தான் இவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் இந்த மேலதிகாரி, கீழதிகாரி, முதலாளி, தொழிலாளி, மேனேஜர், கீனேஜர் இப்படிப்பட்ட இந்த சிஸ்டம்லாம் வருது. இந்த தொழில் அடிமைத்தன தொழில். நீ இதெல்லாம் சாப்பிட்லன்னு வச்சுக்கிங்களேன், பிறர் சொல்கிற வேலையை உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா பிறர் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு தெம்பு வேணும். அதை செய் இதை செய்யன்னு பிறர் சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை ஆர்வமாக செய்கிறதுக்கு, அவங்கக்கிட்ட பாராட்டு வாங்கிறதுக்கு. அடிமைத்தனம் என்பது அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர் தொழிலில் வந்து இன்னொருத்தர் வேலை வாங்குறதே அது இயற்கை விதிமுறைப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து பாராட்டு வேறு வாங்குற பேர் அப்படி ஒரு நடைமுறையே கிடையாது, செயற்கையான நடைமுறை. அப்படி ஒரு நடைமுறை இயற்கை விதியில் கிடையாது. தொழிலில் ஒருத்தர் வந்து உங்களை வேலை வாங்கி அவர் வந்து உங்களை பாராட்டுறார், நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கப்பா, நல்லா அடிமையாக இருந்தீங்க அப்படின்னு அவர் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அது உங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம மயக்கத்தில் இருக்கோம் பாருங்க, போதையில் இருக்கோன்னு அர்த்தம். ஒரு செயற்கையான அதில் போய் நீ சந்தோஷப்படுற பேர் அதான் அடிமைகளின் சந்தோஷம் அப்படின்றது. அதுக்கு காரணம் இந்த உணவு தான் காரணம். அந்த உணவுனால்தான் உன் மூளை வேலை செய்யலை. அதனால தான் வந்து ஒன்றுமில்லாத அதாவது வாழ்க்கையில் இயற்கை விதியில் அப்படி ஒரு நடைமுறையே கிடையாது. அப்படி இல்லாத ஒரு நடைமுறைக்கு உனக்கு அவ்வளோ சந்தோஷம் வேறு. அதுக்காக நீ அர்ப்பணிப்போடு வேலை செய்கிற. ஆனால் அதுக்கெல்லாம் என்ன காரணம், நீ மயக்கத்தில் இருக்க, நீ போதையில் இருக்க. அந்த போதையில் அந்த போதை தருகிற எது போதையை உனக்கு தேவையான அந்த போதையை எது தருகிறது, உன்னை மயக்கியது எது அப்படின்னு பார்த்தா அந்த உணவு தான். அந்த தானிய உணவு, மீன், முட்டை, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதுதான் வந்து மாமிச உணவு. இதுதான் வந்து உன்னை மயக்கத்திலும் போதையிலும் வைத்திருக்கிறது. அந்த போதையிலும் மயக்கத்தில் தான் உன்னை வந்து அடிமைப்படுத்த முடியுமே தவிர சுயநனவு வந்துருச்சுன்னா ஒன்றை அடிமைப்படுத்த முடியாது. அந்த சுயநனவோடு வாழ வைப்பதற்கான உணவு தான் நான் சொன்ன மனித உணவுகள். மனித உணவுகளை சாப்பிட்டா ஒரு நாள் உனக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு குறைவாக தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக சோர்வாக தான் இருக்கும். சோர்வு கிடையாது, அது ஒப்பிடப்படுவதால் கிடைக்கிற ஒரு உணர்வு. ஒப்பிடப்படுவதால் கிடைக்கிற உணவுனா அதாவது மனித உணவுகளை சாப்பிட்டா, காய்கறிகள், பழங்களை மட்டுமே சாப்பிட்டாக்கா, உப்புலாம் சேர்க்காமல் இருந்தால் ஒரு சோர்வாக இருக்குமே அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அது வந்து சோர்வு கிடையாது. நம்ம வந்து இந்த தானிய உணவுலாம் சாப்பிட்டு நம்ம உடம்புல ஒரு அளவுக்கு அதிகமான தெம்போடு இருந்து வாழ்ந்து பழகிட்டோம்ல, அதோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒப்பிட்டு பார்த்து இந்த காய்கறிகள், கீரைகள், பழங்களை சாப்பிட்டா நமக்கு ஒரு சோர்வு கிடைக்குதுன்னு உடனே அதோட ஒப்பிட்டு பார்த்து இது சோர்வானதுன்னு சொல்கிறாங்களே தவிர, நீங்கள் அதை சாப்பிடாமல் இருந்துட்டிங்கன்னா, இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகளெல்லாம் சாப்பிடாமலே இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒப்பிடுவதற்கு ஒரு உணவு இல்லை. அதனால் வந்து நீங்கள் இப்போ பழங்கள், காய்கறிகள், கீரை, மனித உணவுகளை சாப்பிட்டா அந்த மாதிரி மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது ஏற்படுகிற அந்த உணர்வு இருக்குல்ல, அதை சோர்வுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு அதை சோர்வுன்னே நினைக்க மாட்டீங்க. அதுதான் மனித உணர்வுன்னு நினைப்பீங்க. மனுஷங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, மென்மையாக இருப்பாங்க. சோர்வாக இருக்காங்கன்னு சொல்லலாம், அதுதான் நான் மென்மைன்னு சொல்கிறேன். சோர்வு கிடையாது அது பேர். மனித உணவுகளை மட்டுமே காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு சோர்வு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அது வெறும் சோர்வு இருக்கும். இட்லியை சாப்பிட்டா எப்படி தெம்பு வருமோ அந்த தெம்பு இதில் வராது அப்படின்னு சொல்கிறீங்களா, அது சோர்வு கிடையாது, மென்மை. அப்படி மென்மையாக இருக்கிறவங்ககிட்ட சோர்வாக உங்களை பண்ணில் நீங்கள் சொல்கிற சோர்வாக அந்த மாதிரி மென்மையாக இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ கடினமான வேலை செய், மூட்டை தூக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான உணவு தான் அவங்க சாப்பிட்றாங்க.
ஒரு முரட்டுத்தனமான வேலையை செய்வதற்கு செய்வதற்கு உடன்படாத ஒரு உணவை தான் செய்வதற்கு உடன்படாத ஒரு ஆற்றலை தருகிற ஒரு உணவை தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அதனால் இறுதியாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் சண்டை போடுவதற்கு இந்த உணவுகள் தான் காரணம். இதெல்லாம் இந்த உணவுகளை சாப்பிட்டனால தான் மனுஷங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த மனித உணவுகளை சாப்பிட்ருந்தா அவங்க சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ சண்டை போடுவதற்கு இந்த உணவுகள் தான் காரணம். மனித உணவுகள், அதாவது காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா, இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ருந்தா சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா உடம்புல அவ்வளோ சோர்வாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அதை வச்சுட்டு அவங்க எப்படி சண்டை போட்டிருப்பாங்க? அப்போ சண்டை போட்டதுக்கு என்ன காரணம்? அந்த தானிய உணவுகள் தான் காரணம் அப்படிங்கிறத அப்படி இப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு சிரமமாக இருந்தாலும், ஆனால் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அற்புதமான உண்மைகள் இருக்குது. மனித வரலாறை இந்த உணவை அடிப்படையாக கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். மனித வரலாறை, உணவு தான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்குது. நாம் என்ன சாப்பிட்டாலும் அது அதுக்கும் நம்ம சிந்தனைக்கும் தொடர்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த உடம்பு உருவானது இந்த உணவால் தான். உடம்புக்குள்ளே என்ன நடந்தாலும் அதுக்கு இந்த உணவுகள் தான் காரணமாக இருக்கும். நோய் வந்தாலே அதுக்கு ஒரு மனித எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு இந்த உணவு தான் காரணம்னு சொல்கிறேன். அது எப்படி வாழ்க்கை முறைக்கு அதான் காரணம். இப்போ உணவு தானே நோய்களுக்கு காரணம். நாம் சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டா நோயே வருது. நோய் வந்தால் ஒரு சிந்தனை வருதா? நோயாளிகளுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கா? அப்போ அந்த நோயாளிகளுக்கான அந்த சிந்தனைக்கு என்ன காரணம்? அவர்கள் எதை சாப்பிட்டு நோயை வரவழைத்து கொண்டார்களோ அந்த உணவுகள் தானே காரணம். இப்படி எந்த ரூட்டில் போனாலும் நிரூபிக்கலாம், அற்புதமாக நிரூபிக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, ஏற்றுக்கிற அளவுக்கு எளிதாக நிரூபிக்க முடியும். எனது கருத்தினை.